Halo, halo. நீடாழி உலகத்து மறையினாலுட ஐந்தென்ற நிலை நிற்கவே வாடாத வாய்மை முடிராஜல் மாவாரிதம் உயர்ந்தாள் எடாகமாமேறுவற்பு ஆகவம் கோயெழுத்தானிதம் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ வானுலகு மண்ணுலகு வாழ மறை வாழ வன்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க யானமரைந்து கரம் மூன்று விழினாள் வாய் ஆனை முகத்தானை பரவி அஞ்சலி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கொசப்பாளையத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் சமேத தர்மராஜா கோவில் வந்து ரொம்ப விசேஷமானது. எல்லா தர்மராஜா கோவிலுமே விசேஷமானது தான். ஆனால் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கோட்டை பிரபலமானது. இந்த தர்மராஜா கோவில் என்ன விசேஷம்னா, கோட்டை பாஞ்சாலி அப்படின்ற ஒரு பாஞ்சாலி அம்மன் உள்ளே இருக்காங்க. எல்லா பாஞ்சாலி அம்மன் கோவிலில் ஒரு பாஞ்சாலி மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ஆரணி கொசப்பாளையத்தில் 2 பாஞ்சாலி இருக்காங்க. கோட்டை வந்து ஆரணிக்கு ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி பாஞ்சாலி அம்மன் வந்து அந்த கோட்டையில் இருந்ததாகவும், அந்த அம்மா அங்கேருந்து ஆரணி கொசப்பாளையத்தில் என்ன வந்து பிரதிஷ்டை செய்யுங்க, ஏற்கனவே இருந்தாங்க பிரதிஷ்டை ஒரு அம்மன் இருந்தாங்க, இருந்தாலும் நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டு கோட்டையிலிருந்து இங்கே வந்து விக்ரமாக இருக்கிறதாவும் அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதனால் 2 பாஞ்சாலி. அதே போல் மற்ற கோயில்கள்லாம் ஒரே ஒரு தர்மர் தான் இருப்பார். அது கூட விக்ரம் வந்து ரொம்ப சிறியதாக இருக்கும். ஆனால் இந்த கொசப்பாளையம் தர்மர் வந்து திருப்பதி பகவான் எவ்வளோ பிரம்மாண்டம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம உணர்ச்சி இருக்குமோ அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருப்பார். மற்ற எந்த கோவிலையும் அவ்வளோ தர்மர் பெருசாக இருக்க மாட்டார். 2 பாஞ்சாலி, 2 தர்மர், ஒரு கிருஷ்ணன். அதனால் இதுக்கிலே இந்த கோயிலுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அதே போல் இந்த மாவட்டத்திலேயே 45 நாள் பாரதம் தீமிதியா வந்து விசேஷமானது தான். ஆனால் எங்களோட இந்த கொசப்பாளையத்தில் தீமிதியா வந்து ரொம்ப இந்த மாவட்டத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. இப்போ வந்து நேற்று வந்து இந்த கொசப்பாளையம் தர்மராஜா கோயிலோட தீமிதியா வந்து அக்னி வசந்த விழா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கொசப்பாளையம் தர்மராஜா கோயிலோட அக்னி வசந்த விழா வந்து
நேற்று 24/3/2004 பங்குனி உத்தர தண்ணிக்கு நாங்கள் வந்து நேற்று வந்து தொடங்கியிருக்கோம் மகாபாரத சொற்பொழிவை. இந்த சொற்பொழிவானது 40 நாள் வந்து தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து நடைபெறுறதை பொறுத்து இதில் சொற்பொழி வந்து ஆட்ட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்தி காரியந்தாங்கல் சகோதரர்களான திரு KV சவுந்தரராஜன் அவர்களும் அவருடைய சகோதரர் காவிய புயல் KV பாலராஜன் அவர்கள் வந்து சொற்பொழி ஆட்டுறாங்க 45 நாட்களும். இந்த 45 நாட்கள் பார்த்திங்கன்னா அதில் 23 நாட்கள் உபயதாரர்கள் இருக்காங்க. சாமி திருக்கல்யாணமும் பண்ணுறாங்க. தினமும் அந்த 23 திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அன்னதானமும் போடுறாங்க. பொதுமக்களுக்கு மாங்கல்யம், சில மங்கள பொருட்கள் எல்லாமும் தராங்க. மற்ற எந்த கோவில் இவ்வளோ விசேஷம் நடக்காது. 23 நாள் உபயதாரர் இருக்காங்க, 23 கல்யாணம் நடக்குது. ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. அதே போல் நாடகம் வந்து மிகப்பெரிய நாடக மேடை, ஒரு 50,000 பேர் உட்கார அளவுக்கு வெளியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய நாடக மேடை இருக்குது. நாடகம் வந்து 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அது 15 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதுவும் மிக சிறப்பான முறையில் நடைபெறும். இந்த மகாபாரத சொற்பொழிவுக்கு என்ன விதமான நாடகம் தலைப்பு சொல்கிறாங்களோ, இப்போ கர்ணன் பிறப்பு, கிருஷ்ணர் பிறப்பு அப்படின்னு அந்த தலைப்பு எந்த மகாபாரத அந்த சொற்பொழிவு அன்றைக்கி நடக்கிற அன்றைக்கே தான் அந்தனோட நாடகம் வந்து தான் நாடகமாக நடத்தப்படுது. அதனால் பொதுமக்களுக்கு வந்து சொற்பொழிவும் புரியாத மக்களுக்கு நாடகமாக நடிக்கும் போது அது வந்து மிக இயலிசை நாடகமாக நடிக்கும் போது சீக்கிரம் புரிஞ்சுது. பாம்பர மக்களுக்கு சீக்கிரம் புரிகிற மாதிரி இருக்குது. அதனால் என்னைக்கு டாபிக் என்ன டாப்பிக்கோ அதே தான் நாடகமாக நடக்குது. அதே மாதிரி தீமிதி விழானது 5/5/2004 அன்றைக்கி காலை படுகளமும் மாலை 6 மணிக்கு தீமிதி விழாவும் நடைபெறுகிறது. இந்த தீமிதி விழா வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கள் வந்து 1,00,000 பேர் வந்து இதில் கலந்துக்கிறதா நம்பப்படுது. இது வரைக்கும் அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. 1,00,000 பேர் கலந்துக்கிறதா. தீ மிதிக்கிறவங்க வந்து 1000க்கும் மேற்பட்ட காப்பு கட்டிட்டு தீ மிதிக்கிறாங்க. பெண்கள் வந்து அன்றைக்கு நாள் மட்டுமும், ஆண்கள் 3 நாள்கள் முன்னாடியும் காப்பு கட்டிட்டு மிக விசேஷமாக சில பேர் நெருப்பு சட்டி ஏந்தி விசேஷமாகவும் தீ மிதிச்சா அவங்க வேண்டுதல் நிறைவேறுதாகவும், சில பேர் குழந்தைங்களை வச்சுட்டு நெருப்பு சட்டி வச்சுக்கிட்டோம் தீ மிதிக்கிறாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறதான் நினைக்கிறாங்க. தீ மிதிவா முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆம் நாள் பட்டாபிஷேகமும் மிக சிறப்பான முறையில் நடைபெறுது. இந்த ஒவ்வொரு உபயதாரமும் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதெல்லாம் இதில் இருக்கிறத மிகப்பெரிய விசேஷம். எல்லா சமுதாயத்தோட மக்களையும் நாங்கள் வந்து அரவணைச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு உபயம் கொடுத்து எல்லா சமுதாயத்தையும் இணைச்சி மிக சிறப்பாக விசேஷம் பண்ணோம். ஒரு சமுதாயத்தை சார்ந்தப்பட்ட விசேஷம் இல்லை, எல்லா சமுதாயத்தை சார்ந்தப்பட்ட விசேஷம். அதனால் எல்லாருமே மிக சந்தோஷமாக வந்து கலந்துக்கிறாங்க. உபயம் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. தீமிதி விழா அக்னி வசந்த விழா அன்னைக்கு மாலை தீமிதி விழாவில் வந்து 4 மணிக்கு மேலே அந்த அக்னியில் வந்து மக்கள் இறங்கும் போது அவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதியோ இல்லை மன வருத்தமோ குடும்ப சூழ்நிலையோ குழந்தை இல்லை இல்லை வேற எந்த வீடு வாங்கணும் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மனை வலிமையோட அந்த அம்மனை நினச்சி அக்னியில் பிறந்தவங்க பாஞ்சாலி அம்மன்னுவாங்க. அதனால் நூல் சேலை கட்டிக்கொண்டு மஞ்சள் நூல் சேலை கட்டிக்கொண்டு அந்த அக்னியில் நம்ம அக்னி முன்னாடி உட்காந்து எது நினச்சாலும் நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால யாகங்கள்லாம் செய்கிறாங்க. அதனால் நம்மளோட மனை குறையோ மனை நிறைவு பெறணும் அப்படின்றதுக்காக அந்த அக்னியில் நம்ம நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட குறை வந்து நிறைவேறதான் நாங்களும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கோம். எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால் மிகப்பெரிய விசேஷம் அந்த அக்னியில் இறந்தி நடந்து போகிறது.